வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள்: சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் விளைபொருட்களை தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை அமைப்பு மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே 8வது நாளாக சண்டை நடைபெற்று வரும் நிலையில் பதற்றத்தை தணிப்பது குறித்த முயற்சியை ஈரான் மேற்கொண்டுள்ளது. ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை தாம்பரத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவ மையத்தில் நாளை நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். சேலத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் மத்திய எஃகு அமைச்சர் திரு குமாரசாமி தேவகவுடா கலந்து கொள்கிறார். தமிழகத்தில் செயல்படும் மத்திய அரசின் அலுவலகங்களில் யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முப்படையினர் கலந்து கொள்ளும் யோகா நிகழ்ச்சிக்கும் சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் யோகா நிகழ்ச்சி நாடு முழுவதிலும் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து வானொலி நிலையங்களில் நேரடி ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. இதனையொட்டி நாளை காலை மணி 6:45க்கு ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள் காலை 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். 7 மணிக்கு ஒலிபரப்பாகும் சுழல் விளக்கு நிகழ்ச்சி பிற்பகல் மணி 2:15க்கு ஒலிபரப்பாகும். யோகா மனதையும் உடலையும் செம்மைப்படுத்துவதாக சென்னையைச் சேர்ந்த யோகா ஆசிரியர் திரு ராஜேஷ் தெரிவித்தார். மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யப்படும் உடற்பயிற்சியே யோகாசனமாகும். மனதில் எழும் எண்ணங்களுக்கும் உடலில் உள்ள உறுப்புகளின் இயக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. உடலையும் மனதையும் செம்மைப்படுத்தும் வரையறைக்கு உட்பட்டதுதான் யோகாக்கலை. மனம் லயித்து பயிற்சிகள் செய்ய வேண்டும். இளம் வயதிலேயே பயிற்சி தொடங்கினால் மிகவும் நல்லது. யோகாவின் நோக்கம் உடல் ஆரோக்கியம், உள்ள அமைதி, தன்னை உணர்தல், தன்னுள் உள்ள உயிரை அனுபவித்தல். தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டின் வளர்ச்சியின் சின்னமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் 5900 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை சைவானில் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்த பிறகு உரையாற்றிய பிரதமர், உலகில் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்து வருவதை உலக நாடுகள் போற்றுவதாக குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் மாநிலத்தை விரைவான வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக அவர் கூறினார். மேலும் பல புதிய திட்டங்களை இம்மாநிலத்தில் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அனைவரின் ஒத்துழைப்புடன் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் தங்கள் கூட்டணி செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மாநிலத்தின் வளர்ச்சியையும் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காணொலி வாயிலாக தாம் இன்று தொடங்கி வைத்துள்ள பாடலிபுத்திரம் கோரக்பூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உத்தரப்பிரதேசத்தின் பூர்வாஞ்சல், பீகாரின் குஷிநகர், பாபா கோரக்நாத் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் கூறினார். பீகார் மாநிலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்ட ஒதுக்கீடு, ரயில்வே திட்டங்கள் ஆகியவற்றையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்துவதற்கு நவாமி கங்கா திட்டத்தின் கீழ் 6 புதிய திட்டங்களையும் பிரதமர் இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் விளைபொருட்களை விவசாயிகளிடமிருந்து தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பு மூலம் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று சர்வதேச கூட்டுறவு ஆண்டையொட்டி நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இடைத்தரகர்களின் தலையீடு இன்றி விவசாயிகளிடம் நேரடியாக நஃபெட் கொள்முதல் செய்வதால் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். கூட்டுறவு அமைப்பின் மூலம் காப்பீடு நிறுவனம் ஒன்று தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் 2 லட்சம் புதிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறை விரிவான அளவில் வளர்ச்சி பெறும் என்றும் அவர் கூறினார். ஏற்றுமதி, இயற்கை வேளாண் பொருட்கள், விதை உற்பத்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நஃபெத் அமைப்பு மூலம் புதிதாக 5 வேளாண் உற்பத்தி பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். நாட்டில் சரக்கு போக்குவரத்துக்கான செலவு கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்.
அவர் எமது புதுதில்லி செய்திப் பிரிவுக்கு அளித்த பேட்டியில் போக்குவரத்து செலவை மேலும் 9% குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் இது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். திரு நிதின் கட்கரி பங்கேற்கும் இந்த நேர்முக நிகழ்ச்சி FM கோல்டு அலைவரிசையில் இன்றிரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம். யோக கலையை பயில வளைந்து கொடுக்கும் உடல்வாகு வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் வளைந்து கொடுக்கும் வாகு கண்ணோட்டத்தில்தான் வேண்டும், உடலுக்கு அல்ல. 6 வயதோ அல்லது 60 வயதோ, உடல் நலிவுடையவரோ ஓடியாடி பணியாற்றுபவரோ, யோகாசனங்கள் அனைவருக்குமானவை. யோகம் வாழ்க்கையோடு இணையும் போது அது இயல்பானதொரு செயல்பாடாகி விடுகிறது. அப்போது ஒவ்வொரு கணமும் அதன் பலன்கள் கிடைக்க தொடங்குகின்றன. வாருங்கள், நாம் அனைவரும் சர்வதேச யோக கலை தினத்தில் பங்கெடுப்போம், யோக பயிற்சியை மேற்கொள்வோம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோக கலை தினம். நாட்டின் வளர்ச்சியில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று சர்வதேச கூட்டுறவு ஆண்டையொட்டி நடைபெற்ற தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும், வேளாண் தொழில்கள் மூலம் அவர்களின் வருமானத்தை உயர்த்தவும் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் மத்திய அரசு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். இயற்கை சமநிலையை பாதுகாக்கும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம் என்ற இயக்கம் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சத்தீஸ்கரில் செயல்பட்டு வந்த நக்சலைட் அமைப்பைச் சேர்ந்த 12 பேர் தெலுங்கானாவின் பத்ராதிரி கோத்தகுடம் மாவட்டத்தில் காவல்துறையினரிடம் இன்று சரணடைந்தனர். இதுவரை இம்மாவட்டத்தில் 294 நக்சலைட்டுகள் சரணடைந்தனர். இதனிடையே சத்தீஸ்கரின் கன்கர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது பெண் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் தொடர் மழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 17,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் தமிழகத்தில் உள்ள ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கபினி அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 25,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 9,500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து மாலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனையடுத்து ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. தரமான பொருட்களை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பள்ளி அறிவியல் ஆசிரியர்களுக்கான தரநிலைகள் வழியாக அறிவியலை கற்றல் என்ற பயிற்சி திட்டம் தமிழகத்தின் வேலூரில் இன்று நடைபெற்றது. இஸ்ரேல் ஈரான் இடையே தொடர்ந்து 8வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. இரு தரப்பிலிருந்தும் ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ஜி ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் ஜெனீவாவில் பேச்சு நடத்தினார். பதற்றத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார். ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். மலேசியாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 1-3 என்ற புள்ளி கணக்கில் ஹாங்காங்கின் லாஸ் குவானிடம் தோல்வியடைந்தார். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சற்று முன் வரை 39 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்துள்ளது. லீட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்துவீச தீர்மானித்தது. ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவில் சுமித் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டில் கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் விளைபொருட்களை தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை அமைப்பு மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே 8வது நாளாக சண்டை நடைபெற்று வரும் நிலையில் பதற்றத்தை தணிப்பது குறித்த முயற்சியை ஈரான் மேற்கொண்டுள்ளது.
ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.